الله تعالى وبركاته. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في وسط الحديث: جعلت لي الأرض مساجدا، إلى آخر الحديث الشريف. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வழிபாடுகளின் ஆசிரியனை நாடி எனது உரையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த ஜும்ஆ நாளிலே, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதிலே நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக ஒன்று கூட்டியது போல, நாளை மறுமையில் சூன பூஞ்சோலையில நல்லவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் பெருமையினால் ஜுமாதுல் ஊலா என்று சொல்லப்படுகின்ற முதல் பனித்துளி குளிர்ச்சியான மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய இறுதி மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். இந்த புனிதமான மாதத்தின் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நமது உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை பலப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய மிகவும் நெருக்கமான அடியார்களான ரசூல்மார்கள், நபிமார்கள், அவர்களுக்கு தரப்பட்ட வேதங்கள், அவர்களுக்கு தரப்பட்ட ஏடுகள், இது போன்ற அமைப்பிலே அல்லாஹ் தஆலா புனிதமான அந்த நபிமார்களின் கூட்டத்தினர்களை வைத்து நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத் எனும் நேரிய பாதையை காண்பித்து தந்தால் அது கியாமத் நாள் வரைக்கும் அந்த ஒரு பாதை நபிமார்களின் வாரிசுகளான ஆலிம் பெருமக்களால் அது தொடரும். அந்த வகையிலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்ற இறைநேச செல்வர்களால் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் நேர்வழியில் அல்லாஹ் தஆலா ஆக்கி அமைத்து தந்திருக்கின்றார். நபிமார்கள், ரசூல்மார்களுக்கு அடுத்து வந்த சஹாபாக்கள், அவர்களுக்கு அடுத்து வந்த தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள், அவர்களுக்கு அடுத்து வந்த இறைநேச செல்வர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இவர்கள் மூலமாக அல்லாஹ் தஆலா எல்லா விதமான மக்களுக்கும் நேரிய வழியை காண்பித்து தந்திருக்கின்றார். அந்த வகையில் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தை சீராக்குவதற்கு அடுத்தபடியாக இந்த உலகில் அமைத்து தந்திருப்பது வழிபாட்டு தலங்கள், அல்லாஹ்வை நினைவுபடுத்தக்கூடிய பள்ளிவாசல்கள், அல்லாஹ்வினுடைய வேதங்களை என்றைக்குமே ஓதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள், அதுபோல
மரணத்தை நமக்கு என்றைக்குமே ஞாபகப்படுத்திக் கொண்டு இருக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பாவங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள செய்வதற்காக வேண்டி நம்முடைய மரணத்தினுடைய அந்த நிலையை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம். அந்த வகையில் மரணத்தை நினைவூட்டக்கூடிய அடக்க ஸ்தலங்கள் இதுவெல்லாம் பாவங்களை விட்டு அகற்றி நம்மை நேரிய வழியில் செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த உலகில் அமைத்து தந்திருக்கக்கூடியவையாக இருக்கின்றன. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நமக்கு திட்டமிட்டு அமைத்து அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கின்றார். அந்த வகையில் தான் இந்த உலகம் சீரான முறையில கியாமத் நாள் வரை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். இதில் ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டால் சீரான வழியில் செல்லாமல் கோரலான வழியில, நேர்மையற்ற வழியில இந்த உலகம் செல்லக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா இது போன்ற நடைமுறைகளை இந்த உலகத்தில் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றார். அந்த வகையில ஒவ்வொரு நினைவு சின்னங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த உலகில் அமைத்து தந்திருக்கின்றார். நம்முடைய முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட, முன்னோர்களுடைய மறக்க முடியாத, மறக்கவும் இருக்க முடியாத அப்படிப்பட்ட வரலாறுகளால் ஏற்படுத்தப்பட்டவை நினைவு சின்னங்கள். அந்த நினைவு சின்னங்கள் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானையும் அல்லாஹ் தஆலா பலப்படுத்துகிறார். அந்த வகையில் கஅபாவுடைய இல்லத்தை நாம் பார்க்கிறோம். மக்காம் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய நபி இப்ராஹிம் சொர்க்கம் என்பது சிரமங்களை கொண்டு மூடப்பட்டுள்ளது, நரகம் என்பது மனோ இச்சைகளை கொண்டு மூடப்பட்டுள்ளது என்று பெருமானார் சொல்வார்கள். சிரமங்கள் இந்த உலக வாழ்க்கையில ஹராமை ஒதுக்கி ஹலாலை எடுத்து நடப்பது, நல்ல அமல்களை பேணி நடப்பது, அல்லாஹ் ரசூலை கட்டளை பேணி நடப்பது தான் நமக்கு சுவனம் கிடைக்கும். நரகத்தை விட்டு அதே மாதிரி பாவமான காரியங்களுக்கு ஒதுங்கி இருப்பதுனா, நரக மனோவீழ்ச்சிகளை விட்டு நீங்கி இருப்பது தான் நமக்கு நரகத்தை விட்டு பாதுகாக்கிறது. அந்த மாதிரி சுவனம் கிடைப்பது தான் ஹயாத்துன் தய்யிபா. நாலாவது சொல்றாங்க இறைவன் ஞானம், தீனுடைய விளக்கம், அடுத்து இறைவன் தரும் பதவி. இதுதான் இந்த உலகத்தில் நமக்கு ஹயாத்தின் கைவாழ்ந்ததாக இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார். வாழ்க்கையில் ஈமானுடன் சாலிஹான நல்ல அமல்கள், அல்லாஹ் அடியாரசியுடைய கடமைகள், அல்லாஹ்வுடைய கடமைகள், தனக்குத்தாக செய்ய கடமைகள் இவைகளெல்லாம் நிறைவேற்றி ஈமானுடன் ஈமானுடைய நிலையில் சாலிஹான அமல்களை செய்து ஹயாத்துல் தைபாவை, மனமான இனிமையான வாழ்வை இவ்வுலகிலும் மறுவுலகிலும் அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. سبحان الله بحمده سبحان الله وبحمده أشهد أن لا إله إلا الله سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله على محمد صلى الله عليه وسلم يا رب صل على محمد. السلام عليكم. அந்த நினைவு சின்னங்களை அழிப்பதற்காக வேண்டி முற்பட்டால், அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு சூழல் நமக்கு வந்தால், நாம் அவர்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் தான் நாம் இருக்க வேண்டுமே தவிர, கண்டும் காணாத வகையில் நாம் அதை ஒதுக்கிவிட்டு நமக்கு என்ன ஆக போகிறது என்று நாம் ஒதுக்கிவிட்டு போய்விடுவது என்பது இது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானிற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான், அல்லாஹ் ஏற்படுத்திய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள் அந்த நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துவது என்பது உள்ளங்களில் இருக்கக்கூடிய இறையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவுபட இந்த வார்த்தையை கூறி காட்டுகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை கொண்டு திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சூரத்துல் ஹஜ் என்கின்ற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை கூறி காட்டுகிறார். வமன் யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹி,
ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வினுடைய நினைவு சின்னங்களை கண்ணியப்படுத்துவது என்பது உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய இறையச்சத்தை ஊட்டுவதாக, நினைவூட்டுவதாக இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையில் தெளிவுபட நமக்கு கூறி காட்டுகிறார். அப்ப அந்த வார்த்தையினுடைய தாற்பயம் என்ன, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ் ஏற்படுத்திய நினைவு சின்னங்களை பாதுகாப்பதும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை பாதுகாப்பதற்கு சமமானது என்பதை அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சுட்டிக்காட்டுகிறார். அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களில் யார் கை வைத்தாலும் அதை கை வைப்பதற்கான உரிமை அவர்களுக்கு கிடையாது. அதை எதிர்த்து போராடுவதற்குண்டான உரிமை நம்மிடத்தில் உண்டு. நம்முடைய உயிரே அந்த இடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறது என்று இருந்தாலும் கூட, நம்முடைய உயிரை போனாலும் அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களில் கை வைப்பதற்கு யாரையும் நாம் விட்டுவிடக் கூடாது என்பது உள்ளத்தில் பதிந்திருக்கக்கூடிய ஈமானோடு சம்பந்தப்பட்டது என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நமக்கு தெளிவுபட நமக்கு கூறி காட்டுகிறார். அந்த வகையில தற்போது உள்ள அந்த காலகட்டத்தினுடைய அந்த சூழ்ச்சியில இப்போது நாம் சமீபமாக பார்த்து வரக்கூடிய இந்த நவம்பர் மாதத்தில, கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்தினுடைய 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று ஒரு மனு தாக்கல் செய்யப்படுகிறது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த ஒரு செய்தி தான். சாம்பல் நகர் என்று இருக்கக்கூடிய அந்த நகரில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதில் கட்டப்பட்ட கட்டிடம், அது ஏற்கனவே அந்த இடத்தில் சிவன் கோவில் இருந்தது. இப்போ அதை இடித்து விட்டுதான் அந்த இடத்தில், அந்த நகரில ஜாமியா மஸ்ஜித் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பள்ளிவாசலை கட்டப்பட்டிருக்கிறது என்பதாக மனு தாக்கல் செய்யப்படுகிறது. நவம்பர் 19ஆம் தேதி அன்று 19ஆம் தேதி அன்று இந்த மனு தாக்கல் செய்தவுடனே அந்த மனு தாக்கலினுடைய விளைவாக நவம்பர் 24 கடந்த ஒரு 4 தினங்களுக்கு முன்னால் நவம்பர் 24 ஒரு சர்வே என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொல்லியல் ஆய்வு நிபுணர்களை எல்லாம் அழைத்து செல்லப்பட்டு போலீஸ் படையினரோடு, அந்த போலீஸ் படையினரோடு மற்ற சங்கிகளையும் சேர்த்து எல்லா பதிவேடுகளில், வீடியோ காட்சிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதாரத்தோடு அந்த மதத்தை சார்ந்தவர்களே நமக்கு அதை நிரூபித்திருக்கிறார்கள் என்பது பத்திரிகை ஏடுகளிலும் நமக்கு தெளிவாக வந்திருக்கிறது. அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 7:30 மணி அளவில் அந்த இடத்தில் போலீஸ் படையினரோடு செல்கிறார்கள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் அங்குள்ள மக்கள் எல்லாம் திரண்டு பள்ளிவாசலினுடைய அந்த நிர்வாகிகளோடு, யார் வந்தாலும் இந்த பள்ளியில் கை வைக்க நாம் விடக்கூடாது, இது நம்முடைய உரிமை சம்பந்தப்பட்டது என்பதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வினுடைய பள்ளிவாசலை காக்க வேண்டிய கடமை நம்மிடத்தில் உண்டு என்ற வகையில இரவிலிருந்தே, சனிக்கிழமை இரவிலிருந்தே மக்கள் எல்லாம் உறங்காமல் அங்கு பள்ளிவாசலை பாதுகாப்பதற்காக வேண்டி பள்ளிவாசலுடைய அந்த தெருக்கள், வீதிகள் எல்லாம் அமர்ந்து அவர்கள் இருக்கிறார்கள், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். போலீஸ் படையினரோடு சென்றவர்கள் அங்கு அவர்களே கற்களை வீசி வம்படியாக அந்த இடத்தில் வன்முறையை ஏற்படுத்தியதும் பதிவேடுகளில், வீடியோ காட்சிகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அறிக்கை வெளியிடுகிற போது என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், சர்வே எடுக்க சென்ற போது அரசாங்க ஊழியர்களை எதிர்த்து கற்களை அந்த மக்கள் வீசியதால் அங்கு துப்பாக்கி சூடு நடைபெற்றது என்பதாக எல்லா விதமான பத்திரிகைகளிலும் அது பதிவு செய்யப்பட்டது. ஆனால் அதற்கு நேர்மாறாக வீடியோ காட்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மீடியாக்கள் எல்லாம் அதை கண்டும் காணாமல், சிலர் அதை வெளியிட்டு சிலர் அதை மறைத்து இப்படியெல்லாம் அதை வெளியிட்டு இருக்கிறார்கள் என்பது நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு செய்தி. இப்ப இந்த செய்திகளில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அங்கு போலீஸ் படையினரோடு சென்ற அரசாங்கத்தினர்கள் அங்கு உள்ள மக்களில் 5 நபர்களை துப்பாக்கி சூடு நடத்தி அங்கு இருந்த ஒரு 5 விதமான
நபர்களை, இளைஞர்கள், அதே மாதிரி நடுத்தர வயதுடையவர்கள், இது போன்றவர்களை மற்ற 5 நபர்களை அவர்கள் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்களுடைய பெயரும் நமக்கு வந்திருக்கின்றது. முஹம்மது நயீம், முஹம்மது பிலால், முஹம்மது தைஃப், முஹம்மது நுஅமான், முஹம்மது அஹியான் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா இளவட்டங்கள் அவர்களை நோக்கி சுட்டு அவர்களை ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா அவருடைய மன்னரையை விசாலமானதாக ஆக்கி புரிவாராக. அந்த ஷஹீதுகளினுடைய கேள்வி கணக்கை அல்லாஹ் தஆலா லேசாக்கி நாளை மறுமையில உயர்ந்த அடியார்களோடு அல்லாஹ் தஆலா அவர்களை பிரவேசிக்க செய்வாராக. இப்ப இந்த மாதிரியான அநீதமான அக்கிரமங்கள் இஸ்லாத்தை நோக்கி, இஸ்லாமியர்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்மிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இதுவெல்லாம் அந்த மக்கள் எதற்காக வேண்டி அந்த இடத்தில் இரவு முழுவதும் விழித்து இப்படிப்பட்ட அரசாங்கத்தினர்களை எதிர்த்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், இது தொடர்ச்சியாக இந்த விஷயம் வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முன்னால் பார்த்தால் நாம் பாபரி மஸ்ஜிதை இழந்ததோடு மட்டுமல்லாமல் அதைத் தொடர்ந்து ஞானவாபி மஸ்ஜிது, அதுபோல ஷாஹி ஈத்காஹ் என்று சொல்லப்படக்கூடிய மஸ்ஜிது, இப்போ அதை தொடர்ந்து சாம்பல் நகரில் இருக்கக்கூடிய ஜாமியா மஸ்ஜிதை நாம் இழந்திருக்கிறோம். இது மட்டுமல்லாமல் எல்லா இடங்களிலும் கை வைத்து வந்து இப்ப எந்த இடத்தில் வந்து நிற்கிறார்கள் சமீபமாக இன்று என்று சொன்னா, காஜா மொஹியுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர் மாநகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த காஜா மொஹியுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய தர்கா ஷரீஃப் ஏற்கனவே சிவன் கோவில் அந்த இடத்தில் இருந்தது. அதை இடித்து தான் இவர்கள் அந்த இடத்தில் தர்கா கட்டி இருக்கிறார்கள் என்று இன்றைக்கு உள்ள அந்த செய்தி. இதை மனு தாக்கலோடு செய்து இதற்குண்டான ஒரு தயாரிப்போடு அது செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த செய்தியை வெளியிட்டதற்கு பிறகு இது ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்னாலேயே இந்த ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது என்று ஒரு ஆவணத்தை தயார் செய்து அது இப்போது அந்த மனு தாக்கலை நாங்கள் எடுத்து செயல்படுத்துகிறோம் என்பதாக அதை இன்றைக்கு கொண்டு வந்து இருக்கிறார்கள். ஆனா நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரலாறு இஸ்லாமிய வரலாறு, அதனால தான் நம்ம வரலாறு படிங்க நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். வரலாறு எந்த ஒரு சமுதாயம் மறந்து விட்டதோ அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக வேண்டி 4 மூலைகளிலிருந்து இந்த உலகத்தினுடைய எதிரிகள், விரோதிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு சமுதாயம் வரலாறு தெரியவில்லையோ அந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு லேசான முறையில் அதை செயல்படுத்தி விடுவார்கள். லேசான முறையில் அந்த சமுதாயம் அழிந்து விடும். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில உங்களுக்கு நபிமார்களுடைய அந்த வரலாறை நாம் சொல்லி தருகிறோம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கூட்டத்தினருடைய வரலாறுகளை நாம் சொல்லி தருகிறோம், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வை எதிர்த்து நின்ற, அல்லாஹ்வுடைய தூதர்களை எதிர்த்து நின்ற அப்படிப்பட்ட அக்கிரமக்காரர்களுடைய வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தருகிறோம். இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இப்படி கவனமாக கேட்பவர்களுக்கு இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், அறிவுடையவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இந்த வரலாற்று ஏடுகளிலே இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வும் நமக்கு வரலாறு படிங்கன்னு சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள், கிஸஸுல் அவ்வலீன் மௌஇலத்துல் லில் ஆகிரீன், முன்னோர்களுடைய வரலாறு பின்னோர்களுக்கு படிப்பினை, வாழ்க்கைக்கான மிகப்பெரிய வழிகாட்டல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் வரலாறை எப்படியெல்லாம் மாற்றுகிறார்கள் என்பதை நாம் கண்கூடாக இதை உணர்ந்து இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம், வரலாற்றை நாம் படிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை நம்முடைய உள்ளத்தில் பதித்து அதற்கான முயற்சிகளை நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கும் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நம்முடைய தலைமுறைக்கு பிறகு வரக்கூடிய அடுத்தடுத்த தலைமுறையினர்களுக்கு நாம் மிகப்பெரிய ஒரு வரலாற்று பாடமாக அமைய வேண்டிய ஒரு கட்டாய சூழல் நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு நிர்பந்தமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் கூட இப்படி ஒரு வரலாறு உண்டு. யாராவது ஒருவர் பள்ளிவாசலை கட்டுவதாக இருந்தாலும் அந்த பள்ளிவாசலை தக்வாவினுடைய அடிப்படையில் தான் கட்ட வேண்டும். லமஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா,
என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். எந்த ஒரு பள்ளிவாசலை எந்த இடத்தில் நீங்கள் கட்டுவதாக இருந்தாலும் தக்வாவின் அடிப்படையில் தான் கட்டப்பட வேண்டும். அதுதான் கியாமத் நாள் வரை பாதுகாக்கப்பட வேண்டும். தக்வாவினுடைய அடிப்படையில் கட்டாமல் மஸ்ஜிதன் திராரா, பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, குழப்பங்களை ஏற்படுத்துவதற்காக வேண்டி, மக்களிடத்தில் சிதைவை ஏற்படுத்துவதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாசல்களை அதை உடனடியாக இடித்து விடப்படும் என்று குர்ஆனிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்திலும் அது நடைமுறை செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் முகலாய பேரரசர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய நாட்டினுடைய பேரரசர்களும் மிகவும் விழுந்து கொண்டிருந்த அந்த அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலகட்டத்திலும் இப்படி தவறான முறையிலே கட்டப்பட்ட பள்ளிவாசல்களை இடித்து தள்ளப்பட்டிருக்கிறது என்பது வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை இன்றைக்கு இந்திய வரலாற்றில இன்றைக்கு எல்லோரும் புகழப்படக்கூடிய அமைப்பில் அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் சரி, ஆனால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளை செல்வங்கள் படித்துக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களிலே அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எல்லா இடங்களிலும் மற்ற மக்களை நோவினைப்படுத்தி அவர்களை கை செய்தப்படுத்தி எல்லா இடங்களிலும் சூறையாடிய ஒரு மன்னர் தான் அவுரங்கசீப் என்பதாக அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய பிள்ளை செல்வங்களுடைய பாட புத்தகங்களிலே நாம் அதை அவர்களுக்கு முழுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சாதாரணமான மன்னர் அல்ல, அல்லாஹ்விடத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக வாழ்ந்திருக்கிறார். இந்த உலக மக்களாலும் அவர் புகழப்படக்கூடிய ஒரு மன்னராக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சாதாரணமான எளிமையான தோற்றத்தில் எளிமையான வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வரலாற்று ஏடுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சாஹிபு தர்தீப் என்று சொல்லப்படக்கூடிய மிக உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த உன்னதமான மனிதர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. சாஹிபு தர்தீப் என்பது ஒவ்வொரு நாள் நாம் தொழக்கூடிய ஐவேளை தொழுகையையும் இமாம் ஜமாஅத்தோடு தொழுகின்ற போது தக்பீர் தஹரீமா, இமாம் சொல்வார் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டும் போது இமாமுடைய தக்பீர் தஹரீமாவோடு அவருடைய வாழ்நாள் முழுவதில் அவர் வாலிப வயதை அடைந்து அவர் வஃபாத் ஆகின்ற வரை இமாம் ஜமாஅத்தோடு அவர் தொழுது ஒவ்வொரு தொழுகையிலும் இமாமுடைய தக்பீர் தஹரீமாவோடு யார் இணைந்து இருக்கிறார்களோ அவர்களை மார்க்கத்தில் சாஹிபு தர்தீப் என்று அவர்களுக்கு மகுடம் சூட்டப்பட்டு இவர் உன்னதமான மனிதர் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட சாஹிபு தர்தீப் என்று வரலாற்று ஏடுகளிலே மிகப்பெரிய மகுடம் சூட்டப்பட்ட உன்னதமான மனிதர் தான் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அவர்கள் இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் நீதமான ஒரு அரசராக, நீதமான ஒரு மன்னராக வாழ்ந்திருக்கிறார்கள். அநீதமாக கட்டப்பட்ட பள்ளிவாசலாக இருந்தாலும் கூட அதையும் அவர்கள் இடித்து தள்ளி இருக்கிறார்கள். அதுபோல எல்லா மக்களுக்கும், பெண்களுக்கும் சரி, மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் சரி, எல்லா மனிதர்களுக்கும் தர்மகர்த்தாவாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அரசரினுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள் தான் நாம். இன்றைக்கு நம்முடைய சூழலில இது போன்ற ஒரு விஷயத்தை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு ஏன் வந்தது, நமக்கும் இதற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு அதில் நாம் கவனம் செலுத்தாதவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஒன்றை மட்டும் இந்த ஜும்ஆவுடைய தினத்தினுடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், நாம் கண்டுகொள்ளாதவர்களாக இன்று நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மில் ஒவ்வொருவரையும் ஆல் ஐஸ் ஆஃப் இந்தியன் முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடிய இந்திய முஸ்லிம்களை ஒவ்வொருவரையும் கண்காணித்துக் கொண்டு நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள், விரோதிகள் ஒவ்வொரு வினாடியிலும் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வினாடியிலும் நம்முடைய அசைவை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் நம்முடைய உள்ளத்தில் ஓடக்கூடிய எண்ணங்களை கூட அவர்கள் முன்கூட்டியே அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் என்பதாக இன்றைக்கு செய்தித்தாள்களில் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு அபாயகரமான சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அல்லாஹ் தஆலா நினைவு சின்னங்களாக தந்த பள்ளிவாசல்களையும், நமக்கு நினைவு சின்னங்களாக தந்த தர்காக்கள், இது போன்ற மதரசாக்கள், இது போன்ற மற்ற அடக்க ஸ்தலங்கள், இது போன்ற விஷயங்களை எல்லாம்
நமக்கு எதிராக செயல்படுகிற போது அந்த இடத்தில் நாம் எல்லாம் ஒன்று கூடி அந்த இடத்தில் நின்று நம்முடைய உரிமையை நாம் பெறுவதற்காக வேண்டி போராடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி நாம் போராட தவறினால், அந்த விஷயத்திலிருந்து நாம் விலகுவதற்கு தவறினால், நம்மை விட துர்பாக்கியவான்கள் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கப்படுகிற போது கேட்கப்படக்கூடிய 8 கேள்விகளில் உனக்கு எல்லா விதமான வாழ்வுரிமையும் நான் தந்து, அந்த வாழ்வுரிமை தந்ததற்கு பிறகும் கூட அல்லாஹ்வுடைய நினைவு சின்னங்களை காப்பதற்கு நீ நின்றாயா என்று கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாய கடமையில் நாம் இருக்கிறோம். அந்த பதில் சொல்லாமல் ஒரு 8 கூட நாளை மறுமையில நகர்த்திவிட முடியாது என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே இது போன்ற அந்த சூழல்களை எல்லாம் இனிமேல் வராமல் காப்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் கட்டாயமாக செய்ய வேண்டும். அதில் முக்கியமாக நாம் எல்லாம் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய ஒரு சூழலை நாம் கட்டாயமாக ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு இயக்கத்தினர்கள் காலமாக வந்து கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் முஸ்லிம் முஃமின் என்ற ஒரு வட்டத்தில் நாம் வந்து விட்டால் நாம் எல்லாம் ஒரே கொள்கை உடையவர்கள் தான். அல்லாஹ் ஒருவன், அவனால் அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதராக இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக நமக்கு வழங்கப்பட்டது குர்ஆன். அந்த குர்ஆனுடைய விஷயங்களாக நமக்கு விளக்கங்களாக நமக்கு தரப்பட்டது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த ஹதீஸ்கள். அதன் பிறகு ஹதீஸ்களுடைய விளக்க உரைகளாக நமக்கு தந்த இமாம்கள் வல்லுநர்களுடைய மதுஹபுகள் அனைத்தையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாய கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. எனவே அதை எதிர்த்து நம்மில் ஒருவர் வந்தாலும் கூட அவர்களையும் எதிர்த்து நாம் போராடுவதற்கு நாம் முன்வர வேண்டும். அதில் நம்முடைய ஈமானோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. எனவே இது போன்ற அந்த விஷயங்களை நாம் எந்தெந்த இடத்தில் நாம் கேட்கின்றோமோ அந்த இடத்தில் நம்மால் முடிந்த அளவு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை நாம் செய்து வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட போராடி வெற்றி பெற்ற நல்லடியார்களோடு அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் நாம் கையேந்தி கேட்கக்கூடிய அந்த துஆக்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்கள், அல்லாஹ்வுடைய இல்லங்கள், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறைநேச செல்வர்கள், நபிமார்கள், அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அடங்க ஸ்தலங்கள், அதுபோல மதரசாக்கள் எல்லாவற்றையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல இறைநம்பிக்கை உள்ளவர்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிரமிப்பு புரிவானாக. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் தஆலா வாழ்வாதாரத்திலே பரக்கத்தின் அபிவிருத்தியை நிறைவாக நமக்கு தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லக்கூடிய நாவை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அதன் மூலம் நாளை மறுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.